காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்காளர்களுக்கும் எனது வணக்கம். நடக்க போகிற 2019 மக்களவைத் தேர்தலில் வாக்குரிமை உள்ள ஒரு வாக்காளர் கூட விடாமல் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பது தான் இந்திய தேர்தல் ஆணையத்தின் குறிக்கோள். அந்த வகையில் நமது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாக்காளர் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு அழைப்புதலை ஏறக்குறைய கல்யாண பத்திரிகை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அனைத்து வீடுகளிலும் தந்து கொண்டிருக்கிறோம். இந்த பத்திரிகையை கிராமப்புறத்தில் உள்ள நகர்ப்புறத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் அனைத்து வாக்காளர்களையும் சென்றடையும் வகையில் நீங்கள் அளித்து ஒவ்வொருவரும் தங்கள் வாக்கினை பதிவு செய்ய உதவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வளமான பாரதத்தினை உருவாக்குவோம். தவறாமல் நம் வாக்கினை பதிவு செய்வோம். குருசாமி அண்ணன் இங்க தான் இருக்காரு. ஐயா வாங்கம்மா. வீட்ல என்ன விசேஷம்? நம்ம நாட்டுக்கே விசேஷம் தானா? அப்படியா? உட்காருங்கம்மா. ஆமாண்ணே. என்ன அண்ணே பத்திரிக்கை எடுத்துக்கோங்க. சந்தோஷம். என்ன பத்திரிக்கைமா இது? படிச்சு பாருங்க. ஐயா நீங்களே எடுத்துக்கோங்க. குடுமா உட்காருங்கம்மா. அப்படி சரிண்ணே. மக்களவை பொது தேர்தல் 2019. என்னம்மா தேர்தல் பத்திரிக்கை கொடுத்து கல்யாண பத்திரிக்கை மாதிரி அசத்தி இருக்கீங்க? ஆமாங்கய்யா, வர ஏப்ரல் 18ஆம் தேதி நம்ம நாட்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்லையா? ஆமா. அன்னைக்கு உங்க வீட்ல ஓட்டுரிமை இருக்கிற எல்லாரும் தவறாம ஓட்டு போடணும். ஏன்னா நாம நம்ம கிராமத்துல இருக்க 100% வாக்க பதிவு பண்ணி காட்டணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கல்யாண அழைப்பிதழ நம்ம காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் சார்பா தயார் பண்ணி ஒவ்வொரு வீடா கொடுத்து கண்டிப்பா ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வரோம். எல்லாம் வாஸ்தவம் தான். ஒரு 5 நாள் லீவு கிடைக்குது. குலதெய்வம் கோயிலுக்கு பசங்களை கூட்டு போய் மொட்டை அடிக்கலான்னு இருக்கேன். இப்போ போய் ஓட்ட போட அது இதுன்னு சொல்றீங்களே, அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, மொட்டை அடிங்க, வேண்டான்னு சொல்லல. 18ஆம் தேதி காலையில ஓட்ட போட்டுட்டு மதியத்துக்கு மேல கிளம்பி போய் உங்க லீவை கொண்டாடிட்டு வாங்க. ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போற பிரதிநிதிங்க நமக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் நம்ம தொகுதிக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்காக தான் இந்திய தேர்தல் ஆணையத்தோட நோக்கத்தின்படி நம்ம கிராமத்துல 100% ஓட்ட நாம எல்லாரும் பதிவு செஞ்சே ஆகணும்னு சொல்றோம். கண்டிப்பா எங்க குடும்பத்தோட போய் நாங்க எங்க ஓட்ட போடுறோம்மா. தவறாமல் வாக்களிப்போம். ஜனநாயக கடமையை நிலைநாட்டுவோம். நாளைய பாரதம் நம் கையில்.